ஹலோ. இன்னைக்கு கேரளாவில் முக்கியமாக ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாவில் கூட நிறைய பார்த்துருப்போம். இந்த சபரிமலைக்கு போகிற பீப்புள் வழக்கமாக பம்பா நதியில் குளிச்சுட்டு போகிறது வழக்கம். ஸோ அப்படி குளிக்கிற பீப்புளுக்கான முக்கியமான ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நியூஸ் இன்னைக்கு வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நதியில் போய் இந்த ரிவரில் குளிக்கிறவங்க ரொம்ப சேஃபாக குளிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ரொம்ப சேஃபாக குளிக்கணும். அந்த தண்ணி நம்ம நோஸ் வழியாக உள்ளே போகக்கூடாது, நோஸில் போகக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான நோட். அதுக்கு மேபி நீங்கள் நோஸ் கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கையில் ரொம்ப டைட்டாக நோஸை பிடிச்சிட்டு தண்ணி போகாத அளவுக்கு குளிங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த அலர்ட் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்லி அவுட் பிரேக் இந்த 2025ல் கேரளாவில் ஒரு பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்சிஃபாலிட்டிஸ் பிஐஎம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டெட்லி அவுட் பிரேக் வந்திருக்குங்க. ஆல்மோஸ்ட் இந்த இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 80 பீப்புள் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20-21 பீப்புள் கிட்ட இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெட்லியான ஒரு அவுட் பிரேக் இந்த விஷயம். இது எதனால் வருது அப்படின்றதுக்கு காரணம் ஒரு அமீபா, ஒரு மைக்ரோஸ்கோப் லெவலில் இருக்கிற ஒரு அமீபா தான் இதுக்கு எல்லாமே காரணம். அதை பற்றின ஒரு ஷார்ட்டாக ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் தான் இந்த வீடியோவில், அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போது கேரளா கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ நம்ம அந்த பம்பா ரிவரில் மட்டும்தான் அங்கே தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. இப்போது அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஒரு வார்ம் வெதுவெதுப்பான தண்ணி, ஸ்டேக்னண்ட்டாக இருக்கிற தண்ணி, ஒரு எங்கேயும் ஒரு ஸ்டேக்னண்ட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி, அந்த மாதிரி இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம குளிக்கணும்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம சொல்லணுன்னாக்கா ரிவர்ஸ், மோஸ்ட்லி ஆறு, குளம், ஏரி அண்ட் ஸ்விம்மிங் பூலில் கூட ஒரு ப்ராப்பராக அந்த குளோரினேட்டட் பண்ணலை அப்படின்னா அதுவுமே ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமீபா இருக்குது இல்லைங்களா, இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் தான். எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிதோ, கொஞ்சம் சூடாக வெதுவெதுப்பாக இருக்கோ, அந்த மாதிரி இடத்துல ப்ராப்பராக நம்ம குளோரினேட்டட் பண்ணி ப்ராப்பராக வைக்கிறியோ அந்த இடத்துல தான் இந்த அமீபா இருக்கும். இந்த அமீபா இங்கே நம்ம கேரளாவில் மட்டும்தான் இருக்கான்லாம் கிடையாது, குளோபலாகவே இருக்குது. பட் இந்த வருஷம் கேரளாவில் நிறையவே இதோட கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதை தான் கேரளா கவர்மெண்ட் ரொம்ப ஹைலைட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாகவே சபரிமலைக்கு போகிற பீப்புள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் பீப்புள் டேரெக்டாக கோயில் போயிட்டு கோயில் வந்துடுவாங்க. பட் மெஜாரிட்டி பீப்புள் எப்படின்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் டூர் மாதிரி போவாங்க. போகும்போது போகிற வழியிலலாம் எங்கெல்லாம் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் நிறுத்தி கோயிலெலாம் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. அந்த போகிற வழியில் எங்கெல்லாம் குளம் இல்லை இந்த மாதிரி ரிவர் இருக்கோ அங்கெல்லாம் குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த அமீபா என்ன பிரச்சனை, இது ஏன் இது இந்த அளவுக்கு டெட்லி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதோட மெக்கானிசம் நான் சொல்கிறேன். இந்த அமீபாவோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாக்லரியா ஃபோலரி அப்படின்றது தான் இந்த அமீபாவோட பேர். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி எங்கே தண்ணி இந்த மாதிரி இருக்கோ அங்கே அந்த கண்டாமினேட்டட் ஆகிட்டு அங்கே இருக்கும். அப்படி நம்ம ஒருத்தவங்க குளிக்கும்போது சப்போஸ் அவங்க ப்ராப்பராக அந்த நோஸ்லாம் குளிக்கல, அவங்க சப்போஸ் அந்த தண்ணி கண்டாமினேட்டட் வாட்டர் நோஸ் வழியாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா முதல்ல இந்த நம்ம நோஸில் இருக்க அந்த டிஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இது ஃபஸ்ட்டு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம நோஸ்லேருந்து பிரெயினுக்கு போகிற அந்த நர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நர்வ் வழியாக அது ட்ராவல் பண்ணி நம்ம பிரெயினோட பேஸ் பகுதியில் போயிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிடும். அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அங்கே அது மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அமீபா போகுதுன்னா அது போயிட்டு மல்டிப்ளை ஆகி அது பெருக ஆரம்பிச்சிடும். அப்படி அது பெருகின உடனே என்ன பண்ணோம், நம்ம பாடி ஒரு நேச்சுரல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சொல்லுவோம் இல்லைங்களா, இம்யூன் சிஸ்டம், அது என்ன பண்ணோம், அந்த அமீபாவை கில் பண்ணுறதுக்காக நிறைய WBCஸ்லாம் அனுப்ப ஆரம்பிக்கும். இந்த வெள்ளை அணுக்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த WBCஸ்லாம் போயிட்டு என்ன பண்ணோம், அது ஒரு விதமான ஒரு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ணுறது என்ன பண்ணோம், அந்த அமீபாவை கில் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ண ஆரம்பிச்சு நம்ம பிரெயினோட இன்ஃப்ளமேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணோம்னாக்கா, ஏற்கனவே அமீபா என்ன பண்ணோம், அது ஒரு என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ணும்போது
அந்த நம்ம பிரெயினில் இருக்க அந்த செல் மெம்பரேன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிஷ்யூஸ், செல் மெம்பரேன்ஸ் அதெல்லாமே அழிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அந்த மாதிரி இம்பேக்டாக இருக்கிற அந்த பிரெயின் வந்து இப்போ இந்த நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கொடுத்த அந்த கெமிக்கல்ஸ் வந்து அது அமீபாவை வந்து அழிக்காமல் இன்னும் இன்ஃப்ளமேஷன் பண்ண வச்சு, வீங்க வச்சு, அந்த மாதிரிலாம் இது பண்ண ஆரம்பிச்சு பிரெயின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இப்படி ரொம்ப டேமேஜ் ஆகி என்ன பண்ணோம், ஒரு டைமில் வந்து டெட்லியாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும்போது ஜென்ரலாகவே வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஒரு பீப்புளுக்கு வரும்னா, நார்மலாக வர மாதிரி ஃபீவர் வரும், ஹெட்டேக் வரும், வாமிட்டிங் இருக்கும், ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே போயிட்டு சீஜர் வர ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப்னெக் இருக்கும். இது அப்படியே இந்த மாதிரி படிப்படியாக போகி நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா, ஒரு லெவலில் கோமா போகிற அளவுக்கு கூட போயிடுவாங்க. கோமாவுக்கு போயிட்டாங்கன்னா கடைசியில் வந்து இறந்து போகிற அளவுக்கு வந்து ஆகிடுவாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இது இந்த இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா அந்த டே 1லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18லேருந்து 20 டேஸ்க்குள்ளவே வந்து இது எல்லாமே நடந்து இப்போ இறந்து போன அந்த 20-22 பேர் கூட இந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் 18-20 டேஸ்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டெட்லியான வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் தான் இந்த அமீபிக் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பீப்புள் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கான பிளேசஸில் வந்து குளிக்க போகிறவங்க, ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போகிறவங்க, இல்லை வந்து ரிச்சுவல்ஸ் எங்கேயாவது போய்ட்டு இது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்னேட்டடான வாட்டர் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைமில். இல்லை ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ரீசன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்கள் நோஸ் வழியாக தண்ணி போகாத அளவுக்கு வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2020 இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் கிடையாதுங்க. இது வயசானவங்களுக்கு தான் வந்து இது அஃபெக்ட் பண்ணும், இல்லை சின்ன பசங்களுக்கு தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சின்ன பசங்கள்லேருந்து எல்டர்லி பீப்புள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த வைரஸ் இந்த வைரஸ் கிடையாது, அமீபா. இந்த அமீபா என்ன பண்ணுன்னா, நோஸ் வழியாக போனால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒன்று பிரச்சனை. சப்போஸ் யாராவது இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் குளிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, வாய் வழியாக முழுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குடிச்சிட்டாங்க அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னா அதால் வந்து பெரிய ஆபத்து ஒன்றும் கிடையாது. அது ஏன் அப்படின்னா, அந்த அமீபா வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே போகும்போது நம்மளோட ஸ்டொமக்கோட அந்த pH அசிடிக் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அந்த அமீபாவை அழிச்சிடும். அந்த அமீபாவால் அந்த ஒரு ஹார்ஷான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து தாங்க முடியாது. ஸோ பட் இது வந்து வயிற்றில் போச்சுனாக்கா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இது வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. பட் சப்போஸ் நோஸ் வழியாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னாக்கா இது ரொம்பவே பிரச்சனை, ரொம்ப டெட்லி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ப்ராக்டிஸ்க்காக போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாமே ப்ராப்பராக வந்து அதை குளோரினேட் பண்ணியிருக்காங்களா, ஒழுங்காக நல்லா டேக் கேர் பண்ணுறாங்களா, வாட்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்களான்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டெட்லியான வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து எவ்ரிடே ஒவ்வொரு நியூஸ் ஒரு முக்கியமான நியூஸில் ஹைலைட்டாக எடுத்து அதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் இந்த வீடியோவோட ஒரு சேனலோட ஒரு இன்டென்ஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஏன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு போகிற இப்போ சீசன்றதுனால நிறைய பேர் நிறைய ஸ்டேட்லேருந்து வந்து சபரிமலைக்கு போகிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் போகிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு இன்னொரு நியூஸோட கண்டென்ட்லேருந்து ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.